பிரம்மாஸ்திரம் தான் உலகத்திலே பெரிய அஸ்திரம். அது போட்டாலும் உன்னை ஒன்றும் பண்ணாது. ஆனால் ஆஞ்சநேயா காதோடு சொல்கிறேன் கேட்டுக்கோ, பிரம்மாஸ்திரம் மேலே பட்டுதுன்னா கொஞ்ச நாள் மயங்கினா மாதிரி இருந்துரும் மரியாதைக்கு. ஒய்ஃப்ட சொல்கிறாள் சில பேர், இப்போ ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் வர அவள் போகிற வரைக்கும் சத்தம் போட, போன அப்புறம் பார்த்துக்கோ. அந்த மாதிரி பிரம்மாவன் ஆஞ்சநேயரை கொஞ்சம் கெஞ்சி வச்சிருக்கார். அப்படி வரம் கொடுத்தா பிரம்மா. அதற்கப்புறம் ஒரு காரியம் பண்ணார். பூதேபியஞ்சலிம் கிருத்வா, எல்லா பூதங்களுக்கும் நமஸ்காரம் பண்ணார். இந்த சில பூதங்கள்னா இருப்பவர்கள்னு அர்த்தம். இருக்கிறவா எல்லாரும் நமஸ்காரம், எல்லாரும் தான் இருக்கும். இருக்கிறவான்னா என்ன ஸ்பெஷல்னா, நாமெல்லாம் இருக்கிறவா இல்லை சொல்லக்கூட, நாமெல்லாம் இருக்கிறவா, நம்மளை தவிர மற்றவா இருக்கலை. நயா குழப்பறீர்னா வேதம் சொல்லிடுத்து. அசத் பிரம்மேதி சேத் வேதா அஸ்தி பிரம்மேதி சேத் வேதா சந்தமேனம் ததோ விது. அசத் பிரம்மேதி வேத சேத் அசன்னேவ பவதி. யாரொருத்தர் எம்பெருமான் கல்யாண குணங்கள் நிறைந்த நாராயணன் பரதேவதை இருக்கான் நம்புறாளோ அவர்கள் இருந்த கேசு. யார் இறைவன் இல்லை என்று சொல்கிறாரோ இல்லாத கேசு. யாரொருத்தர் எம்பெருமானை நம்புறார்களோ அவர் அனைவருக்கும் நமஸ்காரம் பண்ணினார் ஆஞ்சநேயர். பூதேபியஸ்ய அஞ்சலிம் கிருத்வா சகார கமனே மதி அஞ்சலிம் பிராம் கிருத்வா பவனாய ஆத்மயோனயே ததோகி பவர்தே கந்தும் தட்சிணோ தட்சிணாம் திசம். தெற்கு நோக்கி, இதெல்லாம் கிழக்கு நோக்கி அஞ்சலி பண்ணினார். டக்குன்னு தெற்கு நோக்கி திரும்பிட்டார். சில இடத்துல தெற்கு நோக்கி நமஸ்காரம் பண்ணக்கூடாது, உடனே பிடிச்சிருவாள். தெற்க பார்த்து பண்ணாதவா, தெற்க பார்த்து பண்ணாது. இங்கே பண்ண முடியுமா அப்படி? இந்த ஆஞ்சநேயர் தெற்க பார்த்து பண்ணால் விநாயகருக்கு கால் நீட்டணும், சரியா இருக்குமா? ஆகையினால சில சந்தர்ப்பம் ரூலுக்கெல்லாம் எக்ஸப்ஷன் இருக்கு. எல்லா ரூலும் எப்பொழுதும் அப்படியே பிடிச்சி வச்சிருக்கு. டக்கு 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 எழுந்து நமஸ்காரம் பண்ணாதுன்னு கத்தும். அப்படி இல்லை, சில இடத்துல முடியாது. அதனால பகவானை பார்த்து நமஸ்காரம் பண்ணால் அவன் தான் திசை. அதெல்லாம் அனுமார் நமஸ்காரம் பண்ணிச்சு, அது தெற்கு வடக்கெல்லாம் போயிடுது. அவரை பார்த்து பண்ணுறோம், அவ்வளோதான். மற்ற இடங்கள்ல எங்கே அப்ளிகபிளோ அங்கே தெற்க பார்த்து பண்ணதா அவாய்ட் பண்ணும். அனுமார் தெற்க பார்த்து பண்ணாமல் கிழக்கு நோக்கி இந்த அஞ்சலியெல்லாம் பண்ணிட்டு தெற்க திரும்பிட்டார். இப்போ ஆரம்பத்தில் இது திரும்பி வரப்போறார், வந்து ராமன்கிட்ட சொல்ல போறார் சூடாமணி கூட செய்திய. அப்போ தெற்கு நோக்கி நமஸ்காரம் பண்ணினார். வால்மீகியே சொல்றேன், இவ்வளோ விஷயத்து ஆஞ்சநேயர் திடீர்னு தெற்கு நோக்கி நமஸ்காரம் பண்ணார். நான் தெற்க கால் நீட்ட மாட்டேன், அங்கே தான் என் தெய்வம் இருக்குட்டார். சீதாதேவி தெற்க தான் இருக்கா கிஷ்கிந்தைக்கு. ஆகையினால அவ்வளோ கேர்ஃபுல்லாக ஆஞ்சநேயர் டீல் பண்ணுறவர் தெற்கு நோக்கி திரும்பினார். திரும்பி மகேந்திரமலையிலே உருவத்தை பெருசாக்கினார். இந்த கம்பன் தான் நிறைய எக்ஸாஜரேட் அழகாக சொல்லுவான். எப்படி உடம்பை வளர்த்தினாரா, வளர்ந்த வளப்பில் அவருடைய தலை வானத்தை முட்டி பிளந்து கொண்டு சொர்க்கத்துக்கே போயிடுத்துட்டார். அவ்வளோ பெரிய வடிவம். ஆண்டகை ஆண்டு அவ்வானோர் துறக்கம் நாடருகிற்கண்டான். துறக்கம்னா சொர்க்கத்துக்கு பேரு. சொர்க்கத்தையே பார்த்துட்டான். ஓ, லங்கை வந்துடுத்தோன்னு நான் சொன்னாரா ஒரு நிமிஷம். ஈண்டது தான்கொல் வேலை இலங்கை என்று ஐயம் எய்தா. இது லங்கையான்னு ஒரு தடவை பார்த்துட்டானா. வேண்டறி விண்ணாடி என்னும் மெய்மை கண்டு. இல்லப்பா, இது லங்கை இல்லை, ஏன்னா ராட்சசிகள் யாரையும் காணும். உள்ளம் மீட்டான், லங்கை இல்லை. பின்ன எங்க இருக்கோம்? நம்ம அவசரத்தில் அவ்வளோ வளர்ந்துட்டோம், கொஞ்சம் வளர்ச்சியை குறை என்று வளர்ச்சியை குறைந்து கீழே பார்த்தோம். காண்டகு கொள்ளை உம்பரில் என கருத்துள் கொண்டான். அப்படி கிளம்புறான். கிளம்புறச்சே ஆஞ்சநேயர் ஒரு வார்த்தை சொல்றார், நாம எல்லாரும் அவசியம் சொல்ல வேண்டிய வார்த்தை. நான் எப்படி போறேன்னு தெரியுமா? லங்கையை நோக்கி. கேட்டுக்கொள்ளுங்கள். யதா ராகவரின் முக்தா சரஸ்வசன விக்ரமஹா கச்சே தத்வத் கபிஷ்யாமி லங்காம் ராவண பாலிதாம். ராமனுடைய வில்லிலிருந்து புறப்படுற அம்பு போல நான் போறேன். இதுதான் சுவாமி கீதையை முடிஞ்சு போச்சு கதை. அதான் ஆஞ்சநேயருடைய கிரேட்னஸ். நான் போறேன்னு அவர் சொல்லலை, ராமனுடைய கையிலிருந்து புறப்பட்ட பானம் போல போறேன்னார். நான் ராமனுடைய டூல். ஆஃப்டர் ஆல் வி ஆர் ஹிஸ் டூல்ஸ். இது புரிஞ்சுட்ட காரியம் செஞ்சோம்னா ஒழுங்காயிடுவார். என்கிட்ட கேட்டார் ஒருத்தர், எல்லா ஃபைலையும் தைரியமாக கையெழுத்து போடுறீங்கன்னு கேட்டார். அங்கே போனால் 350 கோடி 400 கோடிலாம் ஃபைலுக்கு சாங்கின்னு கையெழுத்து போட்டிருக்கு. என்னுடைய கலீக்ஸ் எல்லாம் போட மாட்டாள். அவள் என்ன பண்ணா, அடிஷனல் டெவலப்மெண்ட் கமிஷனருக்கு போடுவாள், ஃபார் அப்ரூவல்னு போடுவாள். இவாளுக்கே பவர் இருக்கு, இருந்தாலும் போட மாட்டாள். ஏன் போட மாட்டான்னா, நாளைக்கு ஏதாவது கேஸ் வந்துன்னா அவரை கேட்டு தான் போட்டேன்னு சொல்லலாம்.
இதான் எல்லாருடைய வழக்கம், போட மாட்டான். நான் ஒருத்தன் தான் போட்டுட்டு இருந்தேன். அதை பற்றி ஒரு மீட்டிங்கில் கேட்டார் அவர். நான் தைரியமாக அவன் போடுறான், நீங்களாம் போட மாட்டேங்கிறேன் அப்படின்னு கேட்டார் வாய் விட்டு. அதில் ஒருத்தர் சொன்னால் அவருக்கு செல் நம்பர் தெரியும், கடவுள் செல் நம்பர் எங்களுக்கு தெரியாது. நாம கேட்டுக்கார். மொபைல் நம்பர் ஆஃப் காட் அவர்கிட்ட எங்கள்கிட்ட கிடையாது விட்டான். மொபைல் நம்பரும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒன்று விஷயம் இருக்குது, செய்யக்கூடிய காரியம் எம்பெருமான் என்னை கருவியாக வைத்து கொண்டு தன்னுடைய சந்தோஷத்துக்காக செய்து வைக்கிறான் அப்படின்னு நாளைக்கு செஞ்சோம்னா ஒழுங்காடல். இதான் கீதையில கிருஷ்ணன் சொன்னான், பாடுறா நீ செயலை செய்யாமல் இருக்கவே முடியாது. செயலை செய்யாமல் இருந்ததுன்னா ஒரு ஆக்ஷன் எடுக்காமல் அந்தோனின்னு ஒருத்தர் தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர், தெரியுமோ இல்லையோ, ஒன்றுமே வாங்கலை. அவர் அப்படியே ராஜ்யத்தாண்டு ஊழல் கேஸே இல்லாத போயிட்டார். ஆனால் அங்கே சைன்யமே இல்லாத கொடுத்தப்போ. அதனால் அப்படி இருக்கக்கூடாது, செஞ்சு தான் தீரணும். செய்யாமல் இருக்க முடியாது, தான் செய்வோம். ஆனால் செய்யும் பொழுது ஒன் திருப்திக்கு செய்யாத, பிற யார் திருப்திக்கு செய்யணும்? என் திருப்திக்கு செய்யணும். நான் செய்கிறேன்னு நினச்சிக்காதரா, நீ செய்ய முடியாது. நான் செய்விச்சாதான் நீ செய்ய முடியும். பேனா எழுத முடியாது, நாவலை எழுத்தாளன் தான் எழுத முடியும். அந்த பேனாவை எழுத்தாளன் இயக்குறான், நாவல் வருது. அது நான் உன்னை இயக்குறேன், நீ இயக்கப்படுற கருவி. நீ ஒரு கருவி என்று உணர்ந்து கொண்டு செய். அந்த கர்மாவனுடைய எஃபெக்ட்ஸ் உன்னை தாக்காமல் நான் பார்த்து அந்த எண்ணத்தோட செஞ்சோம்னா 99% ஓவர் ஆகிடும். எங்கள் அம்மா அந்த காலத்தில் நான் பார்த்துருக்கேன். அவள் அடுப்பில் உலமிது வைக்கிறச்சே நல்லா கிருஷ்ணசியன்னு ஒரு மகன். நான் பண்ணுறேன் இந்த தெளியை, நான் பண்ணலை. நலன் பெருமாளுக்கு பண்ணுறான். அது எப்படி? நலன் வந்து பண்ணுறான், பெருமாளுக்கு பண்ணுறான். அது ஆட்டோமேட்டிக்காக நல்லா அமையும். அது ஒரு மந்திரம். அதே மாதிரி ஆஞ்சநேயர் சொல்கிறார். இதுதான் கீதையில் பகவான் கர்மயோகம்னு பேர் வச்சு சொல்கிறான். கர்மா பண்ணினா மாட்டிப்ப. எவர் ஆக்ஷன் வில் ஹேவ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் பாதிக்கும். கர்மா பண்ணாமல் இருக்க முடியாது. பின்ன என்ன பண்ணுறதுன்னா, கர்மாவும் பண்ணணும், கர்மாவுடைய எஃபெக்டும் வரக்கூடாது. அப்படின்னா என்ன பண்ணணும்? கர்மயோகம் பண்ணணும். கர்மாவுக்கு கர்மயோகத்தை என்ன வித்தியாசம்னா, கர்மாவை பண்ணிட்டு அது மேலே குங்குமப்பு பச்சைகல்பு தெளிச்சு விட்ருவோம். என்ன குங்குமப்பு தெளிக்கணும்னா, இந்த கர்மா நான் செய்யலை, எம்பெருமான் அவனுடைய திருப்திக்காக என்னை கருவியாக வச்சு செஞ்சான்னு நினச்சோம். சூப்பராக இல்லை? பலாப்பழத்தையும் சாப்பிடணும். அதே இதில் பலாப்பழத்தினோட பிசினும் கையில் ஒட்டிக்கும். அந்த ஒத்திக்கிறதேன்னு சாப்பிடாம தான் பலாப்பழத்தை எடுக்க முடியாது. பலாப்பழமும் சாப்பிட்டாகணும், பிசினும் கையில் ஒட்டிக்கூடாது. என்ன பண்ணும்? ஒரு கிண்ணியில் நல்லெண்ணெய் வச்சு தடவிண்டு எடுக்கும். அந்த கிண்ணியில் நல்லெண்ணெய் வைக்கிற மாதிரி தான் இந்த எண்ணம். பகவானே தன் திருப்திக்கு தானே எண்ணெய் கருவியாக வச்சு செய்து கொள்கிறான். இந்த எண்ணத்தோடு செயல்படும். இதை யார் அனுஷ்டிச்சு காண்பிச்சான்னா ஆஞ்சநேயர் தான். அதனால தான் கண்ணபிரான் ஒரு பிளான் பண்ணி தான் கீதை உபதேசிக்க ஆஞ்சநேயர் மேலே இருக்கபடி பார்த்துட்டான். ஆஞ்சநேயர் பேட்டு தலையாட்டின போது ஓகேன்னுட்டான். அதனால தியாக பிரம்மே பாடுறார். கீதையினுடைய ரசமே தெரிஞ்ச அனுமார் தான். இங்கே வார்த்தையே அப்படி சொல்றாரு. யதா ராகவ நிர்முக்தா கச்சே தத்வத் கமிஷ்யாமி லங்காம் ராவண பாலிதாம். அங்க லங்கையில சீதாமணிலன்னா வானர்களை பார்த்து சொல்றார், வானர்களே அது மேல நான் சொர்க்கத்தில் போய் பார்ப்பேன். சொர்க்கத்திலையும் சீதாமணிலன்னா மறுபடியும் லங்கையை கொண்டு நீங்க வச்சு விடுறேன், நீங்களும் சேர்ந்து தேடலாம். அந்த கான்பிடன்ஸோட கிளப்பினார். அப்பேற்பட்ட ஆஞ்சநேயரே ததா பலகிதம் சூரிய பிளவந்தம் வானரேஸ்வரம் சிஷேவே சதா வாயு ராமகாரியார்த்த சித்தையே. என்ன சொல்றோம்? ஏன்பா உபன்யாசம் பண்றோன்ற உண்மையிலேயே இந்த ஸ்லோகன் பாட்டுட்டே இப்போ வால்மீகி பகவான் சான்ஸ்கிரிட் அப்படி போட்டு ரிஷயஸ்துட்டு உச்சைனம் பிளவமானம் விகாயசா. எவ்வளவு காலை விழுந்தோ அவ்வளவு புண்ணியம். கேட்டுக்கோங்க. ஜகுஷ்ட தேவ கந்தர்வா பிரசம்சந்தௌ மகோஜசம் நாகாஷ்டூர்யக்ஷாக ரக்ஷாம்சி விபுதா ககாக ரக்ஷாம்சி விபுதா ககாக பிரேக்ஷாகாசே கபிவரம் சகசா விகத கிளமம். அப்படி தாவர ஆஞ்சநேயரே சூரியன் சுடவில்லை. காத்து அனுகூலமாக வீசித்து ரிஷிகள் பரவினார்கள், போற்றினார்கள். தேவர்களும் கந்தர்களும் பாடினார்கள் அனுமார் வீரியத்தை. நாகர்களும் யக்ஷர்களும் நடுநிலைமை ராட்சசர்களும் அறிஞர்களும் பறவைகளும் ஆஞ்சநேயரை பார்த்து ஆனந்தப்பட்டன. அப்படி போனார். நல்ல காரியம் செய்கிற ஆஞ்சநேயருக்கு எல்லாமே அனுகூலமாக இருந்தது. அப்போ சமுத்திரம் பார்த்தது.
இவன் நல்ல காரியம் செய்கிறான் ஆஞ்சநேயன், நம்ம அவருக்கு எதாவது செய்யணும், நம்ம மேலே போகிறான். அதெல்லாம் இவன் நம்முடைய விருந்தாளி, இதுக்கு ஏதாவது செய்யணும். அட்லீஸ்ட் கொஞ்சம் பழம் பால் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போன்னு சொன்னால் தைரியமாக மேலே பிரயாணம். ஏன்னா 100 யோஜனை அகலம் உள்ள கடலை கடக்கிறார் ஆஞ்சநேயர். சதயோஜன விஸ்தீர்ணம், 1 யோஜனைன்னா 1 மைல்ங்கிறார். சில பேர் 100 மைல் தாவறார் அவர் லாங் ஜம்பில். இல்லை, இன்னும் சில பேர் பயங்கரமாக சொல்கிறா 1 யோஜனை 10 மைல்ங்கிறான். அப்படின்னா 1000 மைல் கிடக்கணும் அவர். இப்போ 22 மைல் தான் சிலோனுக்கு இந்தியாவுக்கு நடுவில் இருக்குது. அதில் இந்த சிலோன் இல்லை அது அப்படிங்கிற அவள் ஆராய்ச்சிகளை விட்டுருவோம், நமக்கு அதெல்லாம் பற்றி கவலை. அவன் லங்கையை நோக்கி இப்போ தாவர அனுமார் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போகணும், ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு போகணும். அதுக்காக ஏதாவது பண்ணணும்னு கடல் நினச்சிது. கடல் கீழே இருக்குது, அவர் வானத்தில் இருக்கார். இவர் எப்படி அவருக்கு விருந்தோம்ப முடியும்? என்ன பண்ணுவோம், என்னால் முடியலன்னு நினைக்க. அப்படி நினைக்கல அவன். கடல் வானத்துக்கு போய் அனுமாரை உபச்சரிக்கிற ஆள் ஒருத்தனை அனுப்புவோம் பார்த்தான். தன் பிரதிநிதியாக யாருன்னு பார்த்தான், மிஸ்டர் மைனாக்கம்னு கூட்டான். அவர் மலை அவன்கிட்ட இருக்குது. கடலுக்குள்ளே நிறைய மலைகள் இப்போ கூட சொல்கிறா. மைனாக்க மலை ஒளிந்து கொண்டிருக்கு, நம்ம புராணம் சொல்கிறோம். ஆதி காலத்தில் மலைகளுக்கெல்லாம் ரெக்கை இருந்துதான், மலைகள் பறக்குமா. பறந்துட்டு இருக்க மலைகளுக்கு போர் அடிச்சுன்னா பொட்டுன்னு ஒரு இடத்துல ஹால்ட் ஆகிடுமா. அவ்வளோதான் அந்த ஊர் சட்னி. எல்லாரும் போய் பிரம்மதேவன்கிட்ட முறையிட்டா. அதுக்காக இந்திரனுக்கு பிரம்மா சொன்னார், இந்த மலைகள் ரெக்கையை வெட்டிவிடு, நான் தப்பாக சிருஷ்டிச்சிட்டேன், ராங் கிரியேஷன், லெட் மீ கரெக்ட் விட்டார் அவர். உடனே இந்திரன் வஜ்ராயத்தை எடுத்து ஒரு மலையாக பிடிச்சி ரெக்கையை வெட்டி போட்டாங்க. மலை நின்றுது. இந்திரன் கூட அந்த மலைகளை அழிக்க முடியல. ஆனால் நம்ம அரசியல்வாதிகள் மலைகளை அழிச்சுட்டு இருக்கா. அவா கெட்டிக்காரா அவிட்டுருந்தோம். அப்படி எல்லாத்தையும் அழிச்சுவிட்டான், ரெக்கையை வெட்டிவிட்டான். அதில் ஒரே ஒரு மலை மைனாக்கம்னு ஒரு மலை, இமயமலையினுடைய பிள்ளை, அது குட்டி மலை. அது ரெக்கையோடு ஓடி கடலில் ஒழிஞ்சு விடுச்சு. அதை வேகமாக காற்று வாயு பகவான் வீசி லங்கையில் கடலில் அமுத்தி விட்டார். இந்து மகாசமுத்திரத்தில் சதர்ன் ஓஷனில் இருக்காது. அது அங்கேயே சரணம் கொடுத்து, சமுத்திரம் தேவேந்திரன் யார் இருக்கா மலை, ஏய் வரலாம் மலையை வெள்ளை விடுனா. விட்டு போயேன்பா, எத்தனையோ வெட்டி விட்டது, விட்டுடுன்னு சொல்லிவிட்டான். வெள்ளை வரட்டம் பார்த்துக்கிறேன்னு இந்தன்னு போயிருக்கான். அந்த மலை கீழே இருக்கு, வெள்ளை வர முடியல, அண்டர் கிரவுண்ட்லேயே இருக்குது. வெள்ளை வந்தால் இந்திரன் வந்து வெட்டி விடுவான் இறக்கையை. அதை பார்த்து சொன்னால் மேலே போ, அனுமாருக்கு உபகாரம் பண்ணு. நான் மாட்டேன் சுவாமி, தேவேந்திர ரெக்கையை வெட்டி விடுவான்னு சொல்லலை. அனுமாருக்கு உபகாரம் பண்ணணும்னு ஆசைப்படுறான். நமக்கு சரணம் கொடுத்த மலை ஏன் அப்படி சொல்கிறானோ அது காரணம் சொல்கிறான். அனுமார் சூரியன் வாயு புத்திரன், ஆனால் இக்ஷ்வாகு குலத்தில் பிறந்த ராமனுக்கு உபகாரம் பற்ற போகிறார். இக்ஷ்வாகு குலத்தில் தான் சகர சக்கரவர்த்தி இருந்தார். அவருடைய 60,000 பிள்ளைகள் வெட்டக்கெட்டு தான் நானே வந்தேன். சாகரம் கடல் உண்டாச்சு. ஆகையினால எனக்கு நான் உருவானதற்கு காரணமாக இருந்த சகரகுலத்திலே பிறந்த ராமன், அவனுடைய தூதனுக்கு நான் பணிவிட செய்யணும், அதுக்காக ஒன்று அனுப்புகிறேன், கொஞ்ச நாள் அவனுக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு போன்னு சொல்லு. சரின்னு சொல்லி மைனாக மலை மேலே வந்து அனுமார் எதிர்க்க நின்றுது. அவன் நேரம் லங்கையை பார்த்து போயிட்டு இருக்கார். இது எதிர்க்க வந்த உடனே இது ராவணன் அனுப்புறது போல இருக்கு. டபால்னு ஒரு மோதி தள்ளிட்டு போயிட்டார். உடனே மைனாக மலை படி அப்படி ஓவர்டேக் பண்ணி மேலே மனித உருவத்தில் பேசித்து, நீ நினைக்கிற மாதிரி நான் இல்லைப்பா, நான் உனக்கு உபகாரம் பண்ணத்தான் வந்தேன், உன் எனிமி இல்லை. வேற்று புலத்தோரல நையா விலங்கல் எல்லாம் மாற்று சிறை என்று அறி வஜ்ஜிரமான ஓச்ச வீற்றுப்பட நூறிய வேலையின் வேலை வித்து காற்றுக்கு இறைவன் என்னை காத்தன நண்பு காந்த. உங்க அப்பா என்ன இன்னைக்கு வேகமா தள்ளி விட்டுருக்கலன்னா கடலுக்குள்ள இந்திரன் வெட்டியிருப்பான் அக்கைய. அப்படி உங்க அப்பா எனக்கு உயிர் கொடுத்தார். ஆகையினால நான் உனக்கு ஏதாவது செய்யும். என் ஆற்ற அடைக்கலம் இருந்த கடல் உங்களை தலைவர் குலத்தால் வெட்டப்படுது. சாதாரண மனுஷனையே பூஜிக்கணும். நம்ம வீடு தேடி வந்தா உன்னை போல ஒருத்தனை எப்படி பூஜிக்கணும்? அதுக்காக வந்திருக்கேன். கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு ஏன்னா எவ்வளோ பழம் இருக்குது, உனக்கு பிடிச்ச பழத்தை சாப்பிட்டு, அருவி நீர் இருக்குது சாப்பிட்டுட்டு, இளநீர் இருக்குது, தேங்காய் பழம் அதை சாப்பிட்டுட்டு நீ ஃப்ரெஷ்ஷாக போகணும் சீதையை தேடிட்டு அப்படின்னு சொல்லி மைனாக்கு ஆஞ்சநேயர் புரிஞ்சுட்டார். அன்போட ஒருத்தரை சொல்கிறச்சு அல முடியாது அப்படின்னு சொல்கிறதும் தப்பு. அது சரி, அன்போடு கொடுக்குறாலும் ஏற்றுட்டா காரியம் போட்டுச்சு. மைனாகமலையே நீ சொல்கிறதெல்லாம் நல்லது தான், ஆனால் என்னுடைய கலீக்ஸ் வானர்கள் நான் வர வரைக்கும் சாப்பிட மாட்டேன்னு ஒத்த காலில் நிற்கிறேன். எங்கே நான் பாட்டுக்கு ஃபீஸ்ட் பண்ணால் நல்லா இருக்குமா? ஆனால்
உன்னுடைய உபகாரத்தை உன்னுடைய அன்பை நான் மறுக்க விரும்பலை. ஆகையினால நான் என்ன பண்ணுறேன், உன்னை தொட்டுட்டு போகிறேன் அப்படின்னு தொட்டுட்டு போயிட்டேன். அவர் கொடுத்ததை ஏற்றுண்டாயிடுத்து. பட் அப்படியே சீகரிக்க போக முடியாது. ஏகாதசிக்கு விருந்து கொண்டு கொடுத்தா அவ்வளோ பிரியமாக கொடுத்துருக்கேன், சாப்பிடியா அல்வாவேன்னா நாளைக்கு பார்த்துக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு விட்டு. அது மாதிரி சாப்பிடக்கூடாது, எனக்கு டைம் இல்லை, மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த மலையை தொட்டுடு நமஸ்காரம் பண்ணி மேலே போயிட்டார் ராஜன். அன்பை அன்பால வென்று போயிட்டார் அவர். அந்த மலை அப்படி நின்றுது, மலைச்சு போய் நின்றுது. தேவேந்திரன் வந்துட்டான், வஜ்ரத்தோடு நிற்கிறான். நடுங்கித்து மலை. அபயந்தே பிரயச்சாமி திட்ட சௌமிய யதா சுகம். டென்ஸ் ஆகாத, நான் அபயம் கொடுக்குறேன், இனிமே உன் நக்கை வெட்டவே மாட்டேன். நல்ல காரியம் செஞ்சதுனால் நல்லவர்களுக்கு ராம பக்தர்களுக்கு விருந்து கொடுக்க வந்ததுக்கே இந்த பலன். மைனாகமலைக்கு அன்றிலிருந்து இந்திர பயம் போச்சு. ஏவமே தத்புராவிருத்தம் ஆக்கியாதம் பத்ரமஸ்துவகாம் பிரவ்யாகிருத விஸ்ரப்தம் பலம் விஷ்ணோ பிரவர்ததாம் லாபஸ்தேஷாம் ஜெயஸ்தேஷாம் குதஸ்தேஷாம் பராபவஹ ஏஷாமிந்தீவரஸ்யாமோ ஹிருதயே சுப்ரதிஷ்டிதஹ காலே வருஷது பர்ஜன்ய பிருதிவி சஸ்யசாலினி தேசோயம் க்ஷோபரகிதஹ பிராமணாः சந்தி நிர்பயாः காவேரி வர்ததாம் காலே காலே வருஷது வாசவஹ ஸ்ரீரங்கநாதோ ஜெயது ஸ்ரீரங்க ஸ்ரீஷ்ட வர்ததாம் ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் न्यायेन मार्गेण महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु मङ्गलं कौसलेन्द्राय महनीय गुणाब्धये चक्रवर्ति तनूजाय सार्वभौमाय मङ्गलं मङ्गलाशासनपरैर्मताचार्य पुरोगमैः सर्वैश्च पूर्वैराचार्ये सत्कृतायास्तु मङ्गलं पितामहस्यापि पितामहाय प्राचेतसा देश फलप्रदाय श्रीभाष्यकारोत्तम देशिकाय श्रीशैलपूर्णाय नमो नमस्तात् पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः एष वै क्लुप्तो नाम यज्ञः कल्पते हवै तत्र प्रजाभ्यो योगक्षेमः यत्रैतेन यज्ञेन यजन्ते हरि ओम्।